ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம டெய்லி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்துட்டுருக்கோம். அதில் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குக்கிங் வீடியோ வந்து போடலை. ட்ராவல் வீடியோ வந்து சாட்டர்டே போட்டிருந்தேன். சண்டே நேற்றுக்கு வந்து ஷார்ட் வீடியோ வந்து மாடி தோட்டத்தோட லைவ் வந்து போட்டிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வந்து போட்டிருந்தேன். 2 நாள் சாட்டர்டே சண்டே வந்து குக்கிங் வீடியோ வந்து இருக்காது. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் குக்கிங் வீடியோ வந்து இருக்கும். அதில் இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து வரிசையாக வந்து பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் வந்து கொடுத்து விடலாம், ஆஃபீஸுக்கு பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வழியாக வந்து இதெல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்புமா, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு நல்லா வந்து வேக வச்சு, அதாவது ஊற வச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, பச்சரிசி 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் நான் வந்து துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து வேணும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காயெல்லாம் வந்து நெருக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்ன காயெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரைக்காய். இது நான் வந்து நேற்றுக்கு லைவில் வந்து சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு லைவில் காட்டியிருந்தேன். அந்த அவரைக்காயெல்லாம் தான் வந்து பறிச்சிருந்தேன். முருங்கைக்காயெல்லாம் முந்தினத்துக்கு பறிச்சது நம்ம மாடியிலேருந்து. இந்த பரங்கிக்காய் மட்டும் வெளியிலேருந்து வாங்கினது. இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். அது எல்லாமே வந்து போட்டுட்டு, இந்த கத்திரிக்காயும் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். கத்திரிக்காய் சாம்பார் சாதத்துக்குலாம் ஜாஸ்தி போட மாட்டாது, குழஞ்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்து ஒரு 4 கத்திரிக்காய் தான் இருந்தது. அதை தனியாக வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நான் இந்த சாம்பார் சாதத்தில் வந்து கலக்கிறதுக்காக இதை வந்து எடுத்துட்டுருக்கேன். இல்லைனா சாம்பார் சாதத்துக்கு கத்திரிக்காய் தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. அது மாதிரி எல்லாமே சேர்ந்து கலந்து பண்ணும்போது குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? அது சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 கத்திரிக்காய் இருந்ததுனால அதை வந்து எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து முருங்கைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். கூடுதல் உங்களுக்கு குடமிளகா, இனி என்னெல்லாம் வேணுமோ எல்லா காயும், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து மெயினாக தேவை. அது வந்து ஒரு நல்லா ஒரு 20 வெங்காயத்துக்கு உரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மிளகா வத்தல் வறுத்துக்க போகிறோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார், இது வந்து இது எல்லாமே வந்து எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ஒரு பொடி பொடிக்க போகிறோம். அதுதான் வந்து பொடிச்சிக்க போகிறோம். அது வந்து நான் எப்படி பிடிக்கிறதுங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு. சாம்பார் பொடிக்கு தேவையான ஒரு பொடி பொடிச்சிக்க போகிறோம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது மட்டும் தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லை, ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் போதும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தனியாக வந்து போட்டுக்கிறேன் நான். எவ்வளோ நீங்கள் சாம்பார் பொடி பொடிக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி அப்போதைக்கு மட்டும் தனியாக வந்து பொடிச்சிக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு அப்பப்போ பண்ணும்போது நல்லா இருக்காது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டுருக்கேன் தனியா. கடலைப்பருப்பு ஒரு 3/4 ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். மிளகு ஒரு 10, ஜீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, தனியா ஒரு கால் ஸ்பூனுக்கு அதையும் வந்து எடுத்துக்கிறேன். இதோட கூடவே இந்த மிளகா வத்தலையும் வந்து போட்டுடுவோம். இப்போ இதில் வந்து பெருங்காயம் போட்டு இதை வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எல்லாமே வந்து போட்டாச்சு. இதுக்கு தேவையானது எல்லாமே வந்து போட்டாச்சு. இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். இதோட கூடவே உங்களுக்கு இதெல்லாமே வந்து வறுத்து பொடிச்சு போட்டுக்கலான்னா அதையும் வந்து போட்டு வறுத்து பொடிக்கிறதையே வறுத்து போட்டுச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை தனியாக வேணாலும் தனியாக வந்து வதக்கிக்கலாம். நான் இதை தனியாக தான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா எல்லாமே போட்டு பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா வறுத்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நான் ஒன்று உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இதோட கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுறேன். ஆறட்டும். ஆட்டுக்கு இதை வந்து நம்ம பிடிச்சிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன். இந்த நெய்யில் இந்த சோம்பு, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டார் எல்லாம், இதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து வறுத்துக்கிறேன். இதிலே வந்து வெங்காயத்தையும் வந்து போட்டு விடுறேன். இதுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேணும். அதுவும் வந்து கொஞ்சம் வந்து போட்டுப்போம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு நேரம் மாற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு அதிலே வந்து சேர்த்தாச்சு. இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுனா போதும், வேண்டாக்கா வேண்டாம். நான் வந்து ஒரு வாசனையாக இருக்கும், பசங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் எனக்கு செஞ்சு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இது தேவையில்லைனாலும் தேவையில்லை, இதெல்லாம் மட்டும் போதும். இதோட கூடவே தக்காளி வந்து சேர்த்துருவோம். இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதாவது வறுத்து வச்சுருக்கோம், அதை ஆற வச்சுருக்கேன். அது பிடிச்சிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி வந்து போட்டுட்டு வதக்கிப்போம்.
அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம், தக்காளி இது எல்லாமே வதங்க வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வதக்கிப்போம். கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்திங்கன்னா அது வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பக்கம் காய் வந்து வேகணும், அதுக்காக இந்த குக்கரில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். பெரிய குக்கர்லேயே ஒரு வழியாக இதிலே வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த முருங்கைக்காய், அவரைக்காய், மத்தன், பரங்கிக்காய் இது எல்லாமே வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும், அதுக்குள்ளே இதையும் வந்து பொடிச்சிட்டு வந்துடுறேன். இதையும் வந்து நம்ம அதில் வந்து போடணும். இது ஆகட்டும், இது வேகட்டும், வந்ததுக்கப்புறமா இல்லாமல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெந்தது இல்லையா காயெல்லாம், பாதி வேகும் போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி எடுத்து வச்சுருந்தாலே அதையும் வந்து போட்டாச்சு. அது வந்து இல்லாமல் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வேணும் கடைசியில், அது வந்து நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பொடி வந்து நல்லாவே வந்து பொடிச்சாச்சு. இப்போ இது ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சத்துக்கப்புறமா நம்ம புளியை வந்து கரைச்சிக்கொள்ளலாம். இதுக்கு பொடியெல்லாம் வந்து தேவை. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சாம்பார் பொடி நான் வந்து மேலாக போடுவேன், அப்போ வாசனை நல்லா இருக்குங்கிறதுனால இதுவும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து புளி வந்து கரைச்சி கொட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான நான் வந்து உப்பு, மஞ்சள் பொடியெலாம் வந்து போட்டுக்கிறேன். உப்பு நல்லா இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா சாதமெல்லாம் கலக்கும்போது அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா சேர்ந்தாப்புல கடைசியில் அதுக்கப்புறமா சேர்த்து வந்து போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், 3/4 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது சாம்பார் பொடி. அதில் ஏற்கனவே நான் ஒரு 8 மிளகாய்க்கு எடுத்துன்னு இருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து இப்போ வந்து போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் வந்து போட்டுருக்கேன். இப்போ இதோட கூடவே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு எல்லா பச்சை வாசனை போட்டோடனே ஒன்று நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பொடியும் வந்து இதோட கூடவே வந்து போட்டுடுறேன். எல்லாமே சேர்ந்து ஒன்று கொதிக்கட்டும். இந்த மிக்ஸி ஜாரை வந்து அளந்துட்டு இதோட தண்ணி வந்து கொஞ்சம் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சாம்பார் பொடி இதெல்லாமே வந்து போட்டுக்கொள்ள இதோட எல்லாமே இந்த பச்சை வாசனை வந்து எல்லாமே போகணும். ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லாவே வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த வந்து அரிசியும் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சமாக அந்த தண்ணியோட கூடவே அப்படியே வந்து கொட்டிக்கிறேன் நான். இதையும் ஒட்டை வடித்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி, உப்பும் வந்து சேர்த்தாச்சு, அரிசியும் சேர்த்தாச்சு, உப்பையும் வந்து சேர்த்தாச்சு. மேலாக 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். 1க்கு 3 டம்ளர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஏற்கனவே காயெல்லாம் வேக வைக்கிற தண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒரு 2-3 டம்ளர் வந்து இருக்கும். 1க்கு 3னா 2 டம்ளர் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா, ஒரு 6 டம்ளர் அளவு மொத்தமாக வந்து எடுத்துட்டுருக்கேன். எல்லாமே சேர்த்து பருப்பு ஜலம் அது எல்லாமே. இப்போ இதில் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து இருக்குது. இதையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். காய்கறி வேக வச்சது எல்லாமா சேர்த்தாப்புல. இப்போ இதுக்கு நிறைய தண்ணி இருந்தால் சாம்பார் சாதத்துக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கெல்லாம் நல்லா குழைவாக நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம கையில் கொண்டு போகிறதுக்கு 6 மத்தியானத்துக்குள்ளே ரொம்ப அது ஒரு மாதிரி இதுவாக போயிடும். அதனால் இது நல்லாவே குழஞ்சி நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதங்கும் போது வந்து குழஞ்சி இருக்கணும். மேலாக நான் உப்பு வந்து போட்டாச்சு, நெய் விட்டாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி நான் இதிலே வந்து இப்போயே வந்து சேர்த்துக்கிறேன். மூடிட்டு நல்லா ஒரு 2-3 விசில் வந்து வச்சுருங்க. நல்லா குழைவாக சாம்பார் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறது. இப்போது பார்த்திங்கன்னா இது வந்து நான் மூடி வச்சாச்சு. நல்லா ஒரு 2 விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடிக்கிறதுக்கப்புறமா திறந்து காட்டுறேன் எப்படி நம்மளோட சாம்பார் சாதம் வந்திருக்குன்னு. நம்மளோட சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்னு இதை வந்து உங்களுக்கு கலரி காட்டுறேன். நல்லா அது மேலாக எல்லாம் காரமெல்லாம் அப்படியே நின்றுக்குள்ளே நல்லா சேர்த்தாப்பில் ஒன்று கலக்கி விடணும். நல்லா இப்படி தளர வந்து இருக்கணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கிடும் சாதம். இந்த மாதிரி தண்ணி நல்லா தாராளமாக நிறைய விட்டு நல்லா கலரிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். சேர்த்தாப்பில் கலரிட்டு இங்கே பாருங்க நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு கூட கொண்டு போகலாம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு தளர நல்லா இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.